என்ன பசங்களா, லாஸ்ட் நைட் நாளைக்கு எக்ஸாம் ரிவிஷன் பண்ற டைம்ல மேம் நான் இப்போதான் மேம் ஸ்டார்ட்டே பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பசங்களுக்கான வீடியோ இதுதான். ஸோ இது லாஸ்ட் நைட்ல படிக்கிறவங்க, மேம் என்னால சென்டம்லாம் எடுக்கிறேன், என்னால முடியாது, ஆனா இதை மட்டும் படிச்சா 50 மார்க்காச்சும் வாங்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ தான். ஸோ இதுல நான் வந்து ரொம்ப உன்னை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுல நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு போ, கண்டிப்பா உனக்கு 50 மார்க்ஸ் உனக்கு வரும். சரியா? ஸோ பசங்களா, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இனர்ஷியா, லாஸ், டெரிவேஷன், 3 டெரிவேஷன், ஃபோர்ஸ் டெரிவேஷன், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் டெரிவேஷன், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், இது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாரு. யூனிட் 2ல இது உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் ரே டயக்ராம்ஸ், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்த்துக்கோ. யூனிட் 3ல தெர்மல் பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஃபார்முலாஸை ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 4ல நம்மளோட எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு போயிடு, நியூமெரிக்கல் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5ல எக்கோஸ்டிக்ஸ் சாப்டர்ல இக்கோ, அல்ட்ராசோனோகிராஃபி இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு டாப்லர் எஃபெக்டோட ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு போ. யூனிட் 6 நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு நீ வந்து நியூக்ளியர் ரியாக்டர் கொஸ்டின் பார்த்துட்டு போ. சரியா? கெமிஸ்ட்ரியில யூனிட் 7ல நியூமரிக்கல்ஸ்லாம் ப்ராப்பரா பார்த்துட்டு போடா. அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் மாலிகுலர் மாஸ், இந்த கொஸ்டினை பார்த்துட்டு போ. இதுல ஃபார்முலா நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போ, கொஸ்டின் வரும், தெரிலனாலும் ஃபார்முலா எழுதிட்டு வா. யூனிட் 8ல 3, 4 அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன். யூனிட் 9ல சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, 3 ஃபார்முலா தான், சாலிபிலிட்டி, மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், 3 ஃபார்முலா வச்சுக்கோ. அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இதெல்லாம் நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இந்த கொஸ்டின்ஸ், இதை தாண்டி கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை ப்ராப்பரா பார்த்துட்டு பிஹெச் ப்ராப்ளம்ஸோட ஃபார்முலா வச்சு பார்த்துட்டு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். யூனிட் 10 கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் பார்த்துட்டு ஹோமோலாகஸ் சீரிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிட்டேன்ல. சரியா? பிஹெச் ப்ராப்ளம்ஸ் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். பயாலஜில 12th சாப்டர்ல இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் எல்லா டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டு போங்க. யூனிட் 13ல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பாராசிட்டிக் அடாப்டேஷன்ஸ் இன் லீச், இதெல்லாம் பார்த்துட்டு போ. யூனிட் 14ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், டபுள் சர்க்குலேஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஸ்டமிக் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன், இதெல்லாம் பாருங்க. யூனிட் 15 நர்வஸ் சிஸ்டம்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், டைப்ஸ் ஆஃப் நியூரானோட டயக்ராம், இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. பிரெயினோட டயக்ராமும் ஒரு தடவை பாரு. யூனிட் 16ல பிரெயின் கூட அவ்வளோ வேண்டாம். நெக்ஸ்ட் யூனிட் 16ல பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ்ல கண்டிப்பா உனக்கு வந்து 2 மார்க் 4 மார்க் தான் வரப்போகுது. அப்புறம் இதுல டயக்ராம்ஸ் பார்த்துட்டு போ, தைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட்லாம். யூனிட் 17ல இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூனிட் 18 ஜெனடிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஎன்ஏ, இதுல உனக்கு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு போ. ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு போ. யூனிட் 19ல ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்ல ஹோமோலாகஸ் அண்ட் அனலாகஸ் ஆர்கன்ஸ், அது தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், டார்வின்ஸ் தியரி, அப்புறம் லமார்க் தியரிலாம் பாரு. யூனிட் 20 பிரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜில எல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க அலாங் வித் திஸ். யூனிட் 21 அண்ட் 22 ரொம்ப ஈஸி தான்டா, நீ கதை அடிக்கலாம், பட் ஆனா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு தடவை படிச்சுட்டு போ, அப்போதான் கான்செப்ட் புரியும். அண்ட் யூனிட் 23ல இதான் உன்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவ்வளவுதான்டா. லாஸ்ட் நைட் பிளானை கொடுத்துட்டேன், 6 மணி நேரம் படிக்கிறியோ 5 மணி நேரம் படிக்கிறியோ, நைட்டு படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் போய் எழுதுறீங்களோ, இதை மட்டும் நல்லா தரவா படிச்சுட்டு போங்க. 50 மார்க் உனக்கு கன்ஃபார்ம். ஆல் தி வெரி பெஸ்ட். நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, நல்லா எழுதுங்க. ஓகேடா.